உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிறிஸ்மஸ் ஸ்ட்ரீட் 4 ரொம்ப ஈஸியாக குவிக்காக ஒரு 10 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சேவரி பேஸ்ட்ரி. ஸோ பேஸ்ட்ரி ஷீட் எடுத்திருக்கேன். வேறு என்ன ஐட்டம் வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக் வாஷ் வேணும் ஃபைனலாக மேலே போடுறதுக்கு. பார்மிசான் சீஸ் வேணும் நமக்கு. ஸோ அது இது மாதிரி போட்டிருக்கோம். பார்மிசான் சீஸ் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாத்துலேயுமே கிடைக்கிது. ஸோ அது வாங்கிக்கோங்க. ஆலிவ்ஸ், அதில் வந்து பிளாக் ஆலிவ்ஸ் எடுத்திருக்கேன் நான். நம்ம ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட்ரி ஷீட் நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரவுண்டு கட்டர், ஏதாவது ஒரு மூடி அப்படி இருந்தால் போடலாம், இல்லை ஹார்ட் ஷேப்பில் இருந்தாலும் போடலாம். ஸோ நான் ஹார்ட் ஷேப்பில் இருக்குது, அதனால் நான் வந்து குட்டி குட்டியாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஹார்ட்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஒரு 200 டிகிரி செல்சியஸ்க்கு வச்சு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 10 மினிட்ஸ் அப்படி வச்சு எடுக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஹார்ட்ஸை வந்து நல்லா இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று இப்படி படுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம கொஞ்சம் சீஸ் வைக்க போகிறோம். நான் இன்னொரு ஃப்ளவர் பண்ணிக்கிறேன். இங்கே இது வந்து லேசாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டாவே கொஞ்சம் ஒட்டிக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் எக் வாஷ் போட்டு கூட ஒட்டிக்கலாம். ஸோ இது மேலே வந்து பார்மிசான் சீஸ் நல்லா கொஞ்சம் சென்டரில் போட்டுக்கோங்க. அது மேலே ஒரு ஃப்ளவர் மாதிரி சென்டரில் வந்து இந்த ஆலிவ்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் பண்ணி போகிறேன். ஸோ வந்து நம்ம எல்லா ஃப்ளவர்ஸும் இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டோம். பேஸ்ட்ரி இருக்க இடத்துல நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் எக் வாஷ். ஸோ இது வந்து ஒரு முட்டையும் ஒரு ஸ்பூன் தண்ணியும் ஊற்றி கலந்துருக்கேன். ஸோ அது வந்து நம்ம இப்படி சுற்றி மெத்தடில் பண்ணும்போது நல்ல ஒரு பேஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். உங்களுக்கு எக்கு வேண்டாம், இது வந்து நீங்கள் வந்து வெஜிடேரியனாக தான் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் கொஞ்சம் லேசாக மில்க் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆயில் போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் உள்ளே வச்சு எடுக்கலாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. நான் இப்போ வந்து வெளியே எடுத்திருக்கேன். நம்மளுடைய மலர்கள்லாம் பார்த்திங்கன்னா அழகாக அப்படியே மலர்ந்துருக்கு. ஸோ நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம அழகாக எடுத்து பிளேட்டில் வைக்கலாம். பஃப் பேஸ்ட்னால் நல்லா அப்படி பஃப் ஆகி வந்திருக்கும். நல்லா ஈஸியாக சர்வ் பண்ணலாம். கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப குவிக்காக பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணும்போது கெஸ்ட்டுக்கும் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா பிடிக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இந்த பார்மிசான் சீஸ் வந்து அப்படியே நல்லா மெல்ட் ஆகிருக்கும். நடுவில் ஒரு ஆலிவ்ஸ் வரதுனால எல்லாமே ஸ்வீட்டாக சாப்பிடும்போது ஒரு சேவரி ஐட்டம் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சேவரி ஐட்டம் வந்து நல்ல ஒரு ஸ்டார்டராக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு கார்லண்ட் மாதிரி நல்ல ஒரு மாலை மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பாய்.